ശ്ലോകം 21. ഭരതപിതരം ദൃഷ്ട്വാ മൃദം മാതൃകൃതേന വൈ രാജ്യമൃദ്ധം ന ജഗ്രാഹ ഭ്രാതുപ്രിയചിർഗീർഷയാ. ഭരതഃ പിതരം ദൃഷ്ട്വാ മൃദം മാതൃകൃതേന വൈ രാജ്യം ഋദ്ധം ന ജഗ്രാഹ ഭ്രാതുഃ പ്രിയ ചികിത്സയാ. தன்னோடு அம்மா காரணமாயிட்டாக்கும் அப்பா இறந்து போனார் அப்படின்னு தெரிஞ்ச பரதன் சகோதரனோட பிரீதிக்காக சம்பன்னமான அந்த ராஜ்யத்தை ஸ்வீகரிக்கலை. அந்த ராஜ்யம் ஸ்ரீராமனோடு ராஜ்யமாக்கும், அதை நான் ஆட்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்வீகரிக்கலை. சகோதர பந்தங்களையாக்கும் இங்க நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 22. பஞ்சவட்யாம் வசன் ராமோ ராவணாவரஜாம்பனே சூர்பணகாம் விரூபாம்பை சகாராதி ஸ்மராதுராம். பஞ்சவட்யாம் வசன் ராமஹா ராவண அவரஜாம்பனே சூர்பணகாம் விரூபாம்பை சகார அதி ஸ்மர ஆதுராம். பஞ்சவடியில பார்க்கிற வசிக்கிற காலத்துல ராமன் ராவணனோட சகோதரி சூர்பனகைய அந்த சூர்பனகை ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணினோன அந்த சூர்பனகையோட மூக்கையும் ஸ்தனங்களையும் எல்லாம் முறிச்சு கிழ போட்டு விரூபையாக்கி தீர்த்தார். காமத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு வந்த சூர்பனகைய ஸ்ரீராமன் நன்னா நோகடிச்சு அனுப்பினார். ஸ்லோகம் 23. கராதயஸ்துதாம் திருஷ்ட்வா சின்னநாசாம் நிஷாதரா சக்ரு சங்கிராமமதுலம் ராமேணாமித தேஜசா. கராதயः து தாம் திருஷ்ட்வா சின்ன நாசாம் நிஷாச்சராஹ சக்ருஹு சங்கிரமம் அதுலம் ராமேண அமித தேஜசா. கரன் தொடங்கின ராட்சசர்கள் மூக்கும் ஸ்தனங்களும் எல்லாம் முறிச்சு போட்டு ஓடிண்டு வர சூர்பனகைய பார்த்து அதுக்கு காரணமாயிருந்த அதி தேஜஸ்வியான ராமனுமாயிட்டு அதி பயங்கரமாயிட்டு யுத்தம் பண்ணினான். ஸ்லோகம் 24. சஜகானகராதீம்ச்ச தைத்யானதிபலான்விதான் முனீனாம் ஹிதமன்வேச்சன் ராம சத்ய பராக்கிரமா. சஹ ஜகான கராதீன் ச கர ஆதீன் ச தைத்யான் அதிபல அன்விதான் முனீனாம் ஹிதம் அன்விச்சன் ராமஹா சத்ய பராக்கிரமா. முனிகளோடு க்ஷேமம் ஆசைப்படுற சத்தியசந்தனாயிருக்கிற ராமன் அந்த யுத்தத்துல அதிபலசாலிகளாயிருக்கிற கரன் தொடங்கின ராட்சசர்களை வதிச்சார். ஸ்லோகம் 25. கத்வா சூர்பணகாலங்காம் கரதூஷணகாதனம் தூஷிதா கதயாமாச ராவணாய ச ராகவாத். கத்வா சூர்பணகாலங்காம் கரதூஷணகாதனம் தூஷிதா கதயாமாச ராவணாய ச ராகவாத். சூர்பனகை லங்கையில போயிட்டு இந்த ராமன் மூக்கையும் ஸ்தனங்களையும் எல்லாம் முறிச்சு போட்ட விஷயங்களை, அதே மாதிரி கரன் தொடங்கின அசுரர்களை ராமன் வதிச்ச விஷயங்களை எல்லாம் ராவணனை சொல்லி கேட்க வச்சா. ஸ்லோகம் 26. சோபிஷ்ருத்வா விநாசம் தம் ஜாத க்ரோதவசப்கல ஜகாமரதமாருஹ்ய மாரீஜஸ்யாஸ்ரமம் ததா சஹ அபிஷ்ருத்வா விநாசம் தம் ஜாதஹ க்ரோதவசஹ கலஹ ஜகாம ரதம் ஆருஹ்ய
மாரீஜஸ்ய ஆசிரமம் ததா. கரதூஷணர்களோடு அந்த வதத்தை கேள்விப்பட்ட துஷ்டனான ராவணன் கோபத்தால ஜொலிச்சு நின்னான். ரதத்துல ஏறி அதிசீக்கிரமா மாரீஜனோட ஆசிரமத்துக்கு கிளம்பி போனார். ஸ்லோகம் 27. கிருத்வா ஹேமமிருகம் நேதும் பிரேஷயாமாஸ ராவணா சீதா பிரலோபனார்த்தாய மாயாவினம் அசம்பவம். கிருத்வா ஹேமமிருகம் நேதும் பிரேஷயாமாஸ ராவணா சீதா பிரலோபனார்த்தாய மாயாவினம் அசம்பவம். மாரீஜன் ரொம்ப ரொம்ப பெரிய மாயாவியாக்கும் மாயாஜாலக்காரனாக்கும் அபூர்வமாயிருக்கிற கோல்டு கலர்ல இருக்கிற ஒரு மானோடு வேஷத்துல அதாக்கும் ஹேம மிருகம். ஹேமம்னா கோல்டு, கோல்டு கலர் இருக்கிற மானோடு வேஷத்துல ஸ்ரீராமனோடு அந்த வாசஸ்தானமான ஆசிரமத்துல போயிட்டு சீதைய அட்ராக்ட் பண்ணி ரொம்ப தூரத்துல ராமனை கூட்டிட்டு போயிட்டு சீதைய தன்னந்தனியா அங்க நிப்பாட்டணும் அப்படின்னு ராவணன் மாரீஜன் கிட்ட கேட்டுண்டார். ஸ்லோகம் 28. சோதஹேம மிருகோ பூத்வா சீதா திருஷ்டிபதம் கதா மாயாவி சாதி சித்ராங்கரன் பிரபலமந்திகே சஹ அத ஹேமமிருகः பூத்வா சீதா திருஷ்டிபதம் கதः மாயாவி ச அதி சித்ராங்கः சரன் பிரபலமந்திகே. மாயாவியான மாயாஜாலக்காரனாயிருக்கிற மாரீஜன் அழகாயிருக்கிற கோல்டு கலர்ல இருக்கிற மானோடு வேஷத்துல சீதையோடு முன்னால வந்து சேர்ந்தான். அவனை பார்த்துட்டு அந்த மாரீஜனோடு அழக பார்த்துட்டு ஆச்சரியகரமாயிட்டு அந்த சீதைய அட்ராக்ட் பண்ணிண்டு அந்த சீதை ராமன் கிட்ட அந்த மான் எனக்கு பிடிச்சு தாருங்கோன்னு சொல்ற அளவுக்கு அட்ராக்ட் பண்ணிண்டு அந்த சீதையோட முன்னால அப்படியும் இப்படியும் விளைச்சி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். ஸ்லோகம் 29. தம் திருஷ்ட்வா ஜானகி ப்ராஹ ராகவம் தெய்வனோதிதா சர்மானயஸ்வகாந்தேதி ஸ்வாதீனபதிகாயதா. தம் திருஷ்ட்வா ஜானகி ப்ராஹ ராகவம் தெய்வேன உதிதா சர்ம அனயஸ்வ காந்தே இதி ஸ்வாதீனபதிகாயதா. கணவரை தன்னோடு பக்கத்துல அட்ராக்ட் ஆயிட்டு இழுக்கிறவள மாதிரி இந்த மாயமான பார்த்துட்டு ஏமாந்து போன சீதை அந்த மான பார்த்துட்டு அந்த மானில தன்னோட மனச அட்ராக்ட் பண்ணி இழுத்துண்டு கணவர்கிட்ட இப்படி சொன்னா, பிரியமான கணவா, எனக்கு அந்த கோல்டு கலர்ல இருக்கிற மானை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு, எனக்கு வேணும் இப்ப அந்த மானோடு தோலு, அந்த மானை பிடிச்சிட்டு வாருங்கோ. ஸ்லோகம் 30. அவிஜார்யாத ராமோபி தத்ர சம்ஸ்தாப்ய லட்சுமணம் சசரம் தனுராதாய யயௌ மிருகபதானுக. அவிச்சார்ய அத ராமஹ அபி தத்ர சம்ஸ்தாப்ய லக்ஷ்மணம் சசரம் தனுஹு ஆதாய யயௌ மிருகபத அனுகஹ. ராமன் வேற ஒன்னும் சிந்தனை பண்ணாதக்கு சீதை சொன்னதை கேட்டுண்டு உடனடியா அங்க லக்ஷ்மணனை நிப்பாட்டிட்டு அம்பும் வில்லும் கையில் எடுத்துட்டு மான தேடிண்டு போக ஆரம்பிச்சார். ஸ்லோகம் 31. சாரங்கோபி ஹரிம் திருஷ்ட்வா மாயா கோடி விசாரதா திருஷ்யா திருஷ்யோ பபூவாத் ஜகாம ஜவனாந்தரம். சாரங்கஹ அபி ஹரிம் திருஷ்ட்வா மாயா கோடி விசாரதா திருஷ்ய அதிருஷ்யா பபூவ அத ஜகாம ஜவனாந்தரம். ராமனை பார்த்தோட நிறைய நிறைய மாயகள் காட்டுறதுக்கு எபிலிட்டி இருக்கிற அந்த மாரீஜன் ஓடி ஓடி அந்த வனத்துக்குள்ள மறைஞ்சு போன. ஸ்லோகம் 32. மத்வா ஹஸ்தகதம் ராம
ക്രോധാകൃഷ്ടതനു പുനജഗാനജാതി തീക്ഷ്ണേന ശരേണ കൃത്രിമം മൃഗം മത്വാ ഹസ്തഗതം രാമ. ക്രോധ അകൃഷ്ടതനുഹു പുനഃ ജഗാന ച അതിതീക്ഷ്ണേന ശരേണ കൃത്രിമം മൃഗം. கையில இப்ப தொட்டேன் தொடலை அப்படின்னு இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல மான் திடீர்னு பார்த்தா மான் ரொம்ப தூரத்துல ஓடி போறது. ஸ்ரீராமன் தன்னோட கையில இருக்கிற வில்லெடுத்துண்டு ரொம்ப பக்கத்துல இருக்கு மான் அப்படின்னு தோணினோன அம்பெடுத்து அந்த മാനോട് മേലെ പ്രയോഗിച്ചാർ. വില്ലും അമ്പും ഉപയോഗിച്ച് മാനെ കുത്തി കീഴ വിടർത്തുക്ക് റെഡിയാനാർ ശ്രീരാമൻ. ശ്ലോകം 33. സഹദോദിധലാസ്തേന ചുക്രോശ വൃഷദുഃഖിത ഹാ ലക്ഷ്മണ ഹതോസ്മീതി മായാവീനശ്വര ഗലാ. സഹ ഹതഃ അതിബലാത് തേന ചുക്രോശ വൃഷദുഃഖിതഃ ഹാ ലക്ഷ്മണ ഹതഃ അസ്മി ഇതി മായാവി നശ്വരഃ ഗല. அந்த அம்பு வந்து ஆழத்துல பதிச்சது மானோடு மேல. வலியோடு கூடிட்டு அந்த மாயாவி மாயாஜாலக்காரனான மாரீஜன் ராவணனுக்கு ஃபேவர் செய்யறதாயிட்டு நினைச்சிட்டு அந்த மாரீஜன் சத்தமா கூப்பிட்டு கத்தினான் இப்படி, ஹா லக்ஷ்மணா என்ன இந்த அசுரன் கொலரானே அப்படின்னு ஸ்ரீராமனோடு சத்தத்துல கத்தினான் மாரீஜன். சத்தத்தை ஸ்ரீராமனோடு பேச்சு மாதிரியே இருந்தது மாரீஜன் கத்தினோன. ஸ்லோகம் 34. சசப்தஸ்து முலஸ்தாவஜானக்யா சம்ஸ்ருதஸ்ததா ராகவஸ்யேதி சாமத்வாதீனா தேவரம் அப்ரவீத். ரொம்ப ரொம்ப தைரியமான ஸ்ரீராமச்சந்திர சுவாமியோடு சத்தத்தை கேட்டுட்டு, கணவரோடு சத்தத்தை கேட்டுட்டு ஜானகி என்ன பண்ணினா, அடடா இது ராமனோடு சத்தமாக்குமே அப்படின்னு நினைச்சுண்டு ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டு லக்ஷ்மணன் கிட்ட இப்படி சொன்னா. ஸ்லோகம் 35. கச்ச லக்ஷ்மண தூர்ணம் த்வம் ஹதோஸௌ ரகுணம் தனா த்வாமாஹ்வயதி சௌமித்ரே சாஹாயம் குரு சத்வரம். கச்ச லக்ஷ்மணா தூர்ணம் த்வம் ஹதஹ அஸௌ ரகுநந்தனஹ த்வாம் ஆஹ்வயதி சௌமித்ரே சாஹாயம் குரு சத்வரம். லக்ஷ்மணா நீ உடனடியா உன்னோட அண்ணா கிட்ட ஓடிப்போ. அண்ணாக்கு என்னவோ அபகடம் சம்பவிச்சிருக்கு, உடம்புல என்னவோ காயம் பட்டிருக்கு, அதனால உன்னை கூப்பிடுறா, சீக்கிரமா போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. ஸ்லோகம் 36. தத்ராஹ லக்ஷ்மண சீதாமம்பா ராமவதாதபீனாஹம் கச்சேத்யமுக்த்வா த்வாமசாஹாயமிஹாஸ்வமே. தத்ர அஹ லக்ஷ்மணஹ சீதா மாம் அம்பா ராமவதாத் அபி ந அஹம் கச்சே அத்ய முக்த்வா த்வாம் அசஹாயம் இஹ ஆசிரமே. அது கேள்விப்பட்ட லக்ஷ்மணன் சீதை கிட்ட சொன்னார், அம்மாவே ராமன் இறந்து போனார்னு சொன்னா கூடியும் நான் இந்த ஆசிரமத்திலேருந்து இப்போ உங்களை தனியா விட்டுட்டு உங்களுக்கு ஹெல்ப் யாரும் இல்லாதக்கு நான் இங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அண்ணா என்கிட்ட ஆர்டர் போட்டிருக்கார் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு. அண்ணா பேச்சு நான் மீற மாட்டேன். ஸ்லோகம் 37. ஆத்ஞாமே ராகவஸ்யாத்ர திஷ்டேதி ஜனகாத்மஜே தததிக்ரமபீதோஹம் நத்யஜாமி தவாந்திகம். ஆத்ஞாமே ராகவஸ்ய அத்ர திஷ்ட இதி ஜனக ஆத்மஜே
தது அதிக்ரமபீதஹ அகம் ந த்யஜாமி தவ அந்திகம். ஏ ஜானகி, எங்கிட்ட ராமச்சந்திரன் சொன்னது இங்க நிக்கிறதுக்காக்கும். அண்ணா சொன்னதை நான் கேட்கத்தான் செய்வேன், உங்களை விட்டுட்டு போகமாட்டேன். அண்ணா சொன்ன ஆജ്ഞைய கேட்காதக்கு எனக்கு போறதுக்கு பயமாக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை இங்க தனியா விட்டுட்டு நான் போகமாட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். ஸ்லோகம் 38. ஹிருதம் வைராகவம் திருஷ்ட்வா வனே மாயாவினா கில த்யக்த்வா த்வாம் நாதிகச்சாமி பதமேகம் சுஜிஸ்மிதே. ஹிருதம் வைராகவம் திருஷ்ட்வா வனே மாயாவினா கில த்யக்த்வா த்வாம் ந அதிகச்சாமி பதம் ஏகம் சுஜிஸ்மிதே. மாயாவியான அவனோட பின்னால அந்த மான பிடிக்கிறதுக்காயிட்டு ராமன் வனத்துல போயிருக்கிறத உங்களை விடிஞ்சு உங்களை விட்டுட்டு நான் இங்கேருந்து ஒரு அடி கொடியும் நகர்ந்து போக மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், உங்களை காப்பாத்துறதுக்காக்கும் அண்ணா என்ன இங்க உங்க கூட நிக்க சொன்னது, நான் போக மாட்டேன். ஸ்லோகம் 39. குரு தைரியம் ந மன்யேத்ய ராமம் ஹந்தும் க்ஷமம் சிதௌ நாஹம் த்யக்த்வா கமிஷ்யாமி விலங்க்ய ராமபாஷிதம். குரு தைரியம் ந மன்யே அத்ய ராமம் ஹந்தும் க்ஷமம் சிதௌ ந அஹம் த்யக்த்வா கமிஷ்யாமி விலங்கிய ராமபாஷிதம். தைரியமா இருங்கோ, அண்ணாக்கு ஒன்னும் சம்பவிக்காது. இந்த பூமியில அண்ணாவை துரோகிக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. ராமனோட ஆജ്ഞைய அனுசரிக்கிறது என்னோட கடமையாக்கும். அதனால நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சீதா கிட்ட சொன்னார் அப்படின்னு இங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வியாசர் அங்க எக்ஸ்பிளைன் பண்றார் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு. அதனால வியாச உவாஜா. ஸ்லோகம் 40. ருததி சுததி பிராஹ தம் ததா விதினோதிதா அக்ரூராவதனம் க்ரூரம் லக்ஷ்மணம் சுபலட்சணம். ருததி சுததி பிராஹ தம் ததா விதினா உதிதா அக்ரூராவதனம் க்ரூரம் லக்ஷ்மணம் சுபலட்சணம். சீதை ரொம்ப ரொம்ப நல்ல குணம் இருக்கிறவளாக்கம். சீதையோட வாயிலேருந்து கடினமான வார்த்தைகளொன்னும் எப்பவுமே வராது. ஆனா அந்த டைம்ல விதிவசால் சுபலட்சணங்களாயிருக்கிற சீதை, சுபலட்சணம் ரொம்ப வழியற லக்ஷ்மணன் கிட்ட சொன்ன வாக்கு ரொம்ப ரொம்ப குருவலா இருந்தது. வஜ்ராயுதத்தை விட ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. விதி இங்க விளையாடித்து. அதனால சீதை அழுதுண்டு லக்ஷ்மணன் கிட்ட இப்படி சொன்னா, குருவலான வார்த்தைகளை யூஸ் பண்ணினா.